நேர்மையே அறிவின் முதல் அத்தியாயம். இந்த நேர்மைங்கிற பண்பு அதிகாரத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மக்கள் தலைவர் காமராஜர் தன் வாழ்நாள்ல எப்படி நிரூபிச்சிருக்காருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தடவை நம்ம முதலமைச்சர் காமராஜர் வெளியூர்ல இருந்து சென்னைக்கு கார்ல போயிட்டு இருந்தார். போற வழியில ரயில்வே கேட் மூடி இருந்துச்சு. ரயில் வரப்போறதுனால கேட் கீப்பர் கேட்டை கரெக்டா மூடி வச்சிருந்தாரு. காமராஜர் காரும் மற்ற கார்களும் பின்னாடி நின்னுச்சு. காமராஜர் காருக்குள்ள இருக்கிறத பார்த்த கேட் கீப்பர் ஒருவேளை முதலமைச்சர் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு பயந்து கேட்டை திறக்க தயங்கினாரு. ஆனா காமராஜரோ அதை பார்த்து, தம்பி ரயில் வரட்டும், அது போனதுக்கு அப்புறம் கேட்டை திறன்னு சைகையில சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ரயில்வே அதிகாரிகள் அங்க வந்தாங்க. அவங்க காமராஜரை வரவேற்று, ஐயா உங்களுக்கு அவசரமா ஒரு போன் வந்திருக்குன்னு சொன்னாங்க. காமராஜர் நிதானமா போன் நம்பரை வாங்கிக்கிட்டு ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போங்கப்பான்னு தன்னோட உதவியாளர்கிட்ட சொன்னாரு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு சின்ன டீ கடைக்கு காமராஜர் போனாரு. எல்லோருடையும் ஒருத்தரா நின்று போன்ல பேசினாரு. பேசி முடிச்சதும் டீ கடைக்காரர்கிட்ட ஒரு டீ கேட்டாரு. அவர் காமராஜருக்கு பிடிச்ச கசாயம் டீயை ஒரு கிளாஸ்ல கொடுத்தாரு. டீயை குடிச்ச காமராஜர் தன்னோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து டீ கடைக்காரர்கிட்ட கொடுத்தாரு. ஆனா அவர், ஐயா நீங்க முதலமைச்சர், நீங்க ஏன் பணம் கொடுக்கணும், இது எனக்கு பெருமைங்கன்னு பணிவா சொன்னாரு. அதுக்கு காமராஜர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி முதலமைச்சருங்கிறது என்னோட வேலை, ஆனா நான் இந்த டீயை குடிச்சது ஒரு மனுஷனா என் வேலைக்குத்தான் சம்பளம் வாங்குறேன். நான் செய்யற தனிப்பட்ட விஷயங்களுக்கு மற்றவங்க பணத்தை ஏன் நான் பயன்படுத்தணும், அதனால கண்டிப்பா பணத்தை வாங்கிக்கொன்னு அழுத்தமா சொன்னாரு. டீ கடைக்காரருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க இருந்த மக்களும் காமராஜரோட இந்த நேர்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த விஷயம் சில நாள்ல பேப்பர்ல வந்துச்சு. காமராஜரோட நேர்மைக்கு இன்னொரு சாட்சியா நின்னுச்சு. நண்பர்களே, இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லி தருது? காமராஜர் ஒரு சின்ன டீக்கு கூட பணம் கொடுத்து நேர்மைதான் பலம்னு நிரூபிச்சிருக்காரு. அதிகாரத்துல இருக்கும்போது நேர்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதே அளவுக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. சின்ன விஷயங்கள்ல நாம நேர்மையா இருந்தா அது ஒரு பெரிய விஷயங்களையும் வெளிப்படும். நம்ம வாழ்க்கையில எந்த வேலையா இருந்தாலும், எந்த பொறுப்பா இருந்தாலும் நேர்மையா நடந்துக்கிட்டா அதுவே நம்மளோட மிகப்பெரிய பலமா இருக்கும். அந்த நேர்மை நமக்கு மனசுக்கு நிம்மதியையும் மற்றவங்க கிட்ட மரியாதையையும் கொடுக்கும். காமராஜர் காட்டிய இந்த வழியை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.